தன்னையும் தேடுபவன் இந்த மண்ணிலே உண்டோ என்று, தன்னையும் தேடுபவன் இந்த மண்ணிலே உண்டோ என்று வல்லவர் கண்ணோக்கினார், இங்கே நல்லவர் யாருமில்லை. வல்லவர் கண்ணோக்கினார், இங்கே நல்லவர் யாருமில்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றார், இயேசு தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றார். அவன் வார்த்தை உண்மை இல்லை, அவன் வாழ்ந்தும் நன்மை இல்லை, அவன் வாழ்ந்தும் நன்மை இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 14:2 வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் காண்கிறவர். பார்வைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. இங்கே தேவன் தாம் படைத்த மனுக்குலத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது என்ன எதிர்பார்ப்போடு பார்க்கிறார் என்றால், தம்மை தேடுகிறவன் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினாராம். அன்பானவர்களே, தெய்வத்தை தேடுகிறதுக்கு பதிலாய் மனிதர்கள் தெய்வத்தையே செய்ய தொடங்கினார்கள். இதை பார்த்த தேவன் மனிதனாகவே இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவத்தின் பரிகாரியாக அவனை வாழ வைக்கிறதற்கு மறுஜென்மம் கொடுக்கும்படியாய் மரணத்தை ருசித்தவராக, சாவுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நிரூபிக்க சாவிலிருந்து மீண்டும் உயிரோடு எழுந்தவராக, இன்றைக்கு அவரோடு கூட எப்பொழுதும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு பரிசுத்த ஆவியை நம்முடைய உள்ளத்திலே அனுப்பி அவரை பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட தேட மாட்டோமா என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். கண்ணீர்லையும் கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் வேதனையிலும் வாழ்ந்து கொண்டு என்னைக்கு விடுதலை வரும் காத்திருக்கிற அன்பு உள்ளமே, நீ விடுதலை வர்றதை எதிர்பார்த்துனுக்கிற அவரை தேடி வருவாயான ஒவ்வொரு நாளும் அவர் உன்னை எதிர்பார்க்கிறார். அவரை தேடுற விஷயத்துல ஒரு மாறுதல் வருமையானால் பிரியமானே, நிச்சயமா உன் தேவைகளை சந்திக்கிற காரியத்துல அநேக மாறுதல்கள் வருகிறத நீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே, நான் இருட்டோடு எழுந்திருப்பேன், உன் சமூகத்தில் நான் உறவாடுவேன், என்னுடைய நித்திரைய நேரத்துல ஒரு பங்கை உமக்கு ஒதுக்குவேன். ஏன்னா நீங்க என்னை நோக்கி பார்க்கிறீங்க. விழிக்கும் போதும் உங்களை நோக்கி பார்ப்பேன், நான் அலுவலகத்துக்கு செல்லும் போதும் உங்களை நோக்கி பார்ப்பேன், நான் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் என் தெய்வத்தை நான் நோக்கி பார்ப்பேன்னு நீங்க அவரை நோக்கி பார்ப்பீங்களே, ஆனால் உங்களை நோக்கி பார்க்கிற தேவன் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். நீங்க நல்லா வாழ்வீங்க. ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, எத்தனை நல்ல தேவன். தம்மை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்கும்படிக்கு பரலோகத்திலிருந்து தேவனாகி கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினீர். இதோ அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அதிகமாய் உம்மை தேட, அதிகமாக உங்க நினைவுல வாழ, அதிகமாய் அவர்கள் உம்மோடு கூட இணைந்திருக்க, அவருடைய குடும்பத்திற்குள் தேவனுடைய நினைப்பை அவர்கள் அதிகமாய் நிரம்பி வழிய செய்கிறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நினைக்கத்தக்கதாய் கிருபை தாரும். அந்த நினைவின் வழியாக வருகிற நிம்மதி, அதன் வழியாக வருகிற நன்மைகள், அதன் வழியாக வருகிறதான ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அவருடைய நினைவு, தேவனுடைய நினைவினால் இப்பொழுதே சிறைப்பிடிக்கப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தன்னையும் தேடுபவன்
இந்த மண்ணிலே உண்டோ என்று. God bless you, church. Have a blessed day. Amen.